மிக அழகாக புடவையை மடித்துக் கொடுத்தீர்கள். சிருஷ்டியின் புனரமைப்பும் மிக அழகாக உள்ளது தேவி. அதற்கு சரியான ஆதாரம் இந்த அழகான புஷ்பமாகும். தங்களை பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டியின் அழகான ஸ்வரூபம் தங்கள் பிரதிபிம்பமாகவே இருக்கும். எனக்கு பிடித்த புஷ்பம் எனக்காகத்தான் கொண்டு வந்துள்ளீரா? இந்த புஷ்பம் இது என் தேவி லக்ஷ்மிக்கு பிடித்த புஷ்பம் மட்டுமல்ல, இவ்வுலகின் செழிப்பிற்கும் சிறப்பிற்கும் இது அடையாளமாகும். உலகத்தில் செல்வத்திற்கு நீங்கள்தான் முழு காரணம் நாராயணரே. ஆகையால் இந்த புஷ்பத்திற்கான இடம் உங்கள் பாதமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை தேவி, வேண்டாம் தேவி. தங்கள் அலங்காரம் முழுமையாகாத வரையில் இதோ இந்த புஷ்பமானது தங்கள் கைகளிலேயே இருக்க வேண்டும். வாருங்கள் தேவி. நீங்கள் என்னை அலங்கரிப்பீர்களா? இதுதான் நிபந்தனை. எந்த லக்ஷ்மியோடு நாராயணின் அலங்காரமும் சேர்ந்துள்ளதோ அந்த அலங்காரத்தையும் நாராயணனே செய்வதுதானே அழகு. இதை ஏன் மறுக்க வேண்டும்? அழகான அலங்காரத்தோடு இருக்கும் லக்ஷ்மி அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். இந்த அளவிற்கு அன்பா? என்னால் தாங்க முடியவில்லை என்றால் இப்படி கூறி என் நிபந்தனையை தவிர்க்க முடியாது. நான் ஏற்கிறேன் நாராயணரே. உங்கள் நிபந்தனையும் ஏற்கிறேன். அதோடு உங்கள் அன்பு மழையில் நினையவும் நான் தயாராக இருக்கிறேன்.
வணங்குகிறேன் மகாமுனிவரே. வணக்கம். மகரிஷி துர்வாசர் அவர்களே, இது என்ன? நீங்களோ ஒரு துறவி. அப்படி இருக்க உங்கள் கைகளில் ஏன் இந்த பூமாலை? இந்த பூமாலை சுகம் மற்றும் செழிப்புக்கு அடையாளமாகும். லட்சுமி நாராயணன் ஆசியால் இந்த சிருஷ்டி அழகான வடிவத்தை பெற்றது. அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு இந்திர தேவனின் தலைமையில் தேவ கணங்கள் தன் கடமைகளை செய்ய வேண்டும். அதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் வகையில் இந்த மாலையை இந்திர தேவனுக்கு கொடுக்க செல்கிறேன். ஆஹா, மிக அற்புதம். ரிஷி மாமுனிவர் துர்வாசர் வந்து கொண்டிருக்கிறார். துர்வாச மாமுனிவர் இங்கு எதற்காக வருகிறார்? வந்த வேகத்திலேயே திரும்பி சென்று விட்டால் நல்லது. காரணம் கோபத்தில் சாபம் விட்டு விடுவார். வணங்குகிறேன் மாமுனிவரே. வணங்குகிறேன் மாமுனிவரே. வணக்கம் மாமுனிவரே. வாருங்கள், இந்திரலோகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? கட்டளையிட்டால் நானே வந்திருப்பேன். நான் கொடுக்க வந்திருக்கிறேன் தேவராஜா, ஆசீர்வாதத்தை. மாமுனிவரே, நீங்கள் கட்டளையிட்டிருந்தால் ஐராவதத்தை அனுப்பியிருப்பேன். இல்லை தேவராஜா, ஒரு மாமுனிவருக்கு வைபவங்கள் தேவையில்லை. ஐராவதன், இந்திராசனம், இந்திரலோகம், இது அனைத்தும் வைபவத்தின் அடையாளம். இது அனைத்தும் உங்களின் அடையாளம். ஆனால் தேவராஜனாக இருப்பதால் புனர வைக்கப்பட்ட சிருஷ்டியை நன்கு பாதுகாக்க வேண்டும். அதன் பொறுப்பு உங்களுடையது. அதற்கு ஆசீர்வாதமாக இந்த மாலையை கொண்டு வந்தேன். நன்றி மாமுனிவரே. வாருங்கள், வந்து அமருங்கள். ஒருவேளை இந்திர சபையில் வேறேதும் முக்கியமான வேலை நடந்து கொண்டிருந்ததோ? அதுவா? மாமுனிவரே, நாங்கள் இங்கு உற்சவம் நடத்துகிறோம், சிருஷ்டியின் புனரமைப்பிற்காக. அப்படியெனில் இந்த சபை என்னை போன்ற மாமுனிவருக்கு சரிவர இயலாது. நான் இப்பொழுதே கிளம்புகிறேன். இந்த அலங்காரம், அதோடு இந்த அன்பு என் மனதையும் உயிரையும் இரண்டையும் அழகுபடுத்தி விட்டீர்கள் நாராயணரே. நான் என் கடமையையே செய்கிறேன் தேவி. மனைவி முகத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுவே ஒரு கணவனின் அதிகாரமாகும். அதுவே அவன் கடமையுமாகும். கணவரின் இவ்வாறான செயலானது எல்லா மனைவியும் கனவாக இருக்கும். அது என்ன செயல்? சமர்ப்பிப்பது. அதாவது ஒரு கணவன் மனைவியின் அலங்காரத்தில் ஒரு அங்கமாக வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும்.
அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதை பத்திரப்படுத்தியும் வைக்க வேண்டும். இதுதானே விவாகத்தின் ஆதாரம். மதிப்புடையவன் எவனும் அதை போற்றி புகழ வேண்டும். அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், நபராகவும் இருக்கலாம், அதோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். முழுமையாக சமர்ப்பணம் செய்யாவிடில் அனைத்துமே வீணாகிவிடும். என்ன மாமுனிவர் நீங்கள்? உலக விவகாரங்கள் கூட தெரியவில்லையே. இந்த தேவராஜன் இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்ன? வெறும் ஒரு துச்ச பூமாலையை கொடுக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இதனால் தேவராஜன் இந்திரனின் ஆற்றல் கூடுமா? இல்லை. இந்த மாலையை வைத்து ஒரு காரியம் செய்யலாம். என் ஐராவதத்திற்கு விளையாட்டுப் பொருளாகும். ஐராவதா, இவர் கொடுத்த இந்த மாலை ஐராவதத்திற்கும் பிடிக்கவில்லை. வணக்கம் மாமுனிவரே. அசுர் மாதா திதி இந்திரலோகத்திலா? நீங்கள் வரப்போகிறீர்கள் என தெரிய வந்தது. உங்கள் ஆசீர்வாதம் பெற வந்தேன். இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது முனிவரே. ஒருபுறம் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறோம். ஆனால் இன்னொரு புறம் தேவராஜர் இந்திரன், அவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மிருகங்களின் கால்களில் போட்டு நசுக்கி விட்டான். தேவராஜனே, பார்த்தீர்களா முனிவரே, எங்களை போன்ற அசுரர்களுக்கு வெறும் சாபம்தான் கிடைக்கிறது. துரோகம் மற்றும் அகங்காரம் பிடித்தவராக தேவர்கள் விளங்குகிறார்கள். இவர்களது கண்ணோட்டத்தில் நீங்கள் கொடுத்த பெரும் ஆசீர்வாதத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீ என்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய பதவியையும் அவமதித்து விட்டாய். அனைவரும் தன்னுடைய கடமைகளை மறந்து மோகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு அகங்காரம் வந்துவிட்டதா? ஒரு ரிஷியின் ஆசீர்வாதத்தை மதிக்கவில்லை. சுகம், வைபவம் வந்துவிட்டதால் புஷ்பமாலையை அவமதித்து விட்டாயா? தேவி, எதுவரையில் இந்த புஷ்பத்தை காக்கப் போகிறீர்கள்? அதை கீழே வைத்து விடுங்கள். நீங்கள் தானே கூறினீர்கள் நாராயணரே, மதிப்புள்ள உறவு மற்றும் பொருள் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டுமென்று. அதனால் அலங்காரம் முடியும் வரையில் இதை பத்திரப்படுத்தி வைப்பீர். அதற்கு பிறகு உங்கள் காலடியில் அர்ப்பணித்து விடுவேன். இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும்.
இந்த கால் கொலுசோடு தங்களுடைய அலங்காரம் முடிந்துவிடும். தங்கள் காலை நீட்டுங்கள் தேவி. ஓர் பெண்ணின் அலங்காரம் இந்த கொலுசின்றி முழுமையடையாது. அது எழுப்பக்கூடிய ஓசை எதிர்மறை சக்திகளை முழுமையாக அழித்துவிடும். சுப காரியங்களை உண்டாக்கும். இதில் பதிந்துள்ள முத்துக்கள் வைபவங்களைத்தான் குறிக்கின்றது. சுபகாரியங்கள் மற்றும் செழிப்பை நீ நிராகரித்திருக்கிறாய் தேவராஜா. இன்று இந்த சபையில் ஒரு ரிஷியின் ஆசீர்வாதத்தை அல்ல, ஸ்ரீயின் வடிவமான லக்ஷ்மியை அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள், செழிப்பில்லாமல் இருப்பார்கள், செழிப்பில்லாமல் இருப்பார்கள். சுப காரியத்தில் தடங்கள் வந்துவிட்டது. என்னால் மறக்க முடியவில்லை. உங்கள் அன்பு கலர்ந்த உணர்வை மறக்க முடியவில்லை நாராயணரே. எந்த கையில் செழிப்பு பூத்து குலுங்குமோ இன்று அதே கைகளில் செழிப்பு என்ற பெயரில் இந்த புஷ்பங்கள் வாடிவிட்டது நாராயணரே. இந்த லக்ஷ்மியின் அலங்காரம் நாராயணரை கௌரவிப்பதும் நின்றுவிட்டது. தேவி, என்னை கௌரவிப்பது இருக்கட்டும். நான் தங்களோடு இருந்தாலே போதும். ஆனால் இன்று உங்களுக்கு துணை புரிவதற்கு நான் உடனடியாக பாதாளத்திற்கு சென்றே ஆக வேண்டும். தேவி, இப்போதுதான் தாம்பத்திய உறவை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்குள் என்னை தாங்கள் பிரிவது ஏன்? நீங்கள் தான் கூறினீர்கள் நாராயணரே, அன்பை விட கடமைக்குத்தான் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். இந்த கடமையை செய்வதற்காக ரிஷி துர்வாசகர் சாபத்தை மதித்து நான் இங்கிருந்து செல்கிறேன். இந்த உலகம் நன்கு அறியும் நாராயணரே, இப்பொழுது எந்த சாபத்தை மாமுனிவர் துர்வாசகர் அளித்தாரோ அந்த செழிப்பு நான் தான். தேவி லக்ஷ்மியின் அவதாரம் வீரலட்சுமியின் அவதாரமாகும். இவர்களது அவதாரத்தில் மிக சக்தி வாய்ந்த அவதாரம் இது. வீரலட்சுமியின் அவதாரமாகும்.
தேவரிஷி மாமுனிவரோ செழிப்பை இழக்கும் சாபத்தை கொடுத்து விட்டார். அதனால் நான் சென்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதுதான் சரியாக இருக்கும். இயற்கையும் நான் தானே. நான் அறிவேன் நாராயணரே. நான் செல்வதை நீங்கள் சிறிதும் விரும்பவில்லை. ஆனால் இயற்கைக்கு எதிராக நான் செயல்படும் போது என்னை தாங்கள் தானே தடுத்தீர்கள். நினைத்து பாருங்கள். ஆகையால் இந்த இரண்டையும் உங்களிடமிருந்து பறித்து அசுர லோகத்தையே அழிக்கப் போகிறேன். வேண்டாம் தேவி. தங்களுடைய குரோதம் எனக்கு புரிகிறது தேவி. ஆனால் இந்த குரோதத்தில் தவறான முடிவை தாங்கள் எடுத்து விட்டீர்கள். தங்களுடைய சமநிலையை தாங்கள் இழக்கிறீர்கள். அதை தடுப்பது என்னுடைய கடமையாகும். இன்று அதே கடமைகளை நான் நிறைவேற்றுவதற்காக நான் உங்களை தடுத்து நிறுத்துவேன். நான் உங்களை விட்டு விலகிச் சென்று என் கடமையை நிறைவேற்றப் போகிறேன். சுகம், வைபவம் மற்றும் சமநிலைக்காக நாம் இந்த பிரிதலை தாங்கிக் கொள்ள வேண்டும் நாராயணரே. ஆனால் தேவராஜனின் தவறுக்கான தண்டனையை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? காரணம், நீங்கள் செல்வத்தை விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி தேவராஜன் செய்த தவறுக்கான தண்டனையை நீங்கள் மட்டும் இல்லை நாராயணரே, நானும் தான் அனுபவிக்க வேண்டும். நானும் தான் அனுபவிக்க, நானும் தான் அனுபவிக்க, நானும் தான் பிரிவின் இந்த வேதனையை லக்ஷ்மி நாராயணர் இருவருமே அனுபவிப்பார்கள். நம் அன்பின் மீது ஆணையாக கூறுகிறேன். அங்கேயே நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே. என் கடமையை என்னை ஆற்ற விடுங்கள். என்னை செல்ல விடுங்கள் நாராயணரே. தங்களை விட்டு விலகுவதற்காக தங்களை அடையவில்லை. நான் வாக்களிக்கிறேன். தங்களை மீண்டும் அடைவதற்கான கர்மங்களை நான் செய்வேன். இவ்வுலகில் என் லக்ஷ்மி எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த நாராயணன் அவர்களை அடைந்தே தீருவான். அவர்களை அடைவதற்காக ஆகாயத்தையும் கிழிப்பேன், சமுத்திரத்தையும் கடைவேன். நாம் கர்மாவிற்கும் கடமைக்கும் கட்டுப்பட்டிருக்கிறோம் நாராயணரே.
ஆகையால் இன்று நான் இங்கிருந்து செல்வது, நான் செல்வதற்கு நீங்கள் அனுமதிப்பது எல்லாமே உச்சிதம்தான். தாயே, தாயே, நீங்கள் போகாதீர்கள். நீங்கள் போய்விட்டால் வைகுண்டத்தில் எதுவும் மிஞ்சாது. பல காலத்திற்கு பிறகு நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். தேவி லட்சுமி இங்கிருந்து செல்லக்கூடாது. என்னால் தடுக்க இயலாத விஜய். முதலில் என் கடமைக்கு நான் கட்டுப்பட்டிருந்தேன். இப்போது தேவியின் வாக்கிற்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க கூடாது. மன்னிக்கவும் முனிவரே, மன்னிக்கவும். என்னை மன்னித்து விடுங்கள். சிறிய தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? மன்னித்து விடுங்கள் மாமுனிவரே, மன்னித்து விடுங்கள். நீங்களோ மாமுனிவர் ஆவீர்கள். இந்த தவறை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். ஆம் மகரிஷியாரே, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் மாமுனிவரே. இது தவறல்ல. நீங்கள் குற்றம் புரிந்திருக்கிறீர்கள். குற்றத்திற்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது. அதே போல சாபத்தையும் திரும்ப பெற முடியாது. ஆனால் நீங்களும் தவறு செய்திருக்கிறீர்கள் மாமுனிவரே. நாரதா, கோபப்படாதீர்கள் மாமுனிவரே. யார் தவறு செய்தார்களோ அவருக்குத்தானே தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் நீங்களோ இவன் செய்த தவறுக்காக இன்னொருவரை தண்டித்து விட்டீர்கள். தேவர்களிடமிருந்து அனைத்து சிறப்புகளையும் பறித்து நாராயணரிடமிருந்து அவரது லக்ஷ்மியை பறித்து விட்டீர்கள் மாமுனிவரே. ஆம், தேவி லக்ஷ்மி தன்னுடைய வைகுண்டத்தை, தன்னுடைய சுவாமியை பிரிந்து போகிறார்கள். நாராயணர் கோபத்தில் இருக்கிறார். ஆனால் அவரோ உங்கள் சாபத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறார். நாராயணனை நினைத்து நான் வருந்துகிறேன். இருந்தாலும் கல்லினால் தானியமும் கலப்படம் அடைகிறதே. லட்சுமி நாராயணருடைய பிரிவுக்கான காரணம் இதோ இந்த தேவகணங்கள் தான். நான் பொறுப்பல்ல. சாபத்தை நான் தந்துவிட்டேன். அது முழுமை அடைந்தே தீரும். மாமுனிவரே, பிரபு, நீங்கள் தான் நாராயணர் ஆயிற்று. ஏதாவது செய்யுங்கள். இந்த உலகத்தின் செழிப்பு உங்களை சார்ந்து இருக்கிறது நாராயணரே. ஆகையால் இந்த புஷ்பம் இருக்க வேண்டிய இடம் உங்கள் பாதமாகத்தான் இருக்க வேண்டும். செல்லும் பொழுது கூட தாங்கள் என்னை கௌரவித்துவிட்டு சென்று விட்டீர்கள். ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை.
லக்ஷ்மியின் அலங்காரமே நாராயணர் தான், தங்களுடைய அன்புதான். நான் அறிவேன், நீங்கள் உங்கள் வாக்கை நிறைவேற்றி விடுவீர்கள். உங்கள் லக்ஷ்மியின் அலங்காரத்தை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். சாகர் தேவா, மகாராணி ஜலதேவி, எனது தவத்தை கலைத்திருக்கிறீர்கள் என்றால் முக்கியமானதாகத்தான் இருக்கும். சாகர ராஜா, விசேஷமான காரணம்தான். எந்த காலத்துக்காக காத்து கொண்டிருந்தோமோ அது வந்துவிட்டது. தேவி லட்சுமி கடல் மார்க்கமாக பாதாளம் செல்கிறார்கள். தேவகணங்கள், வைகுண்டம், அதோடு நாராயணரும் செல்வ செழிப்பை இழந்து விட்டார்கள். நாராயணா, சங்கராஸ்வரா, மகனே சங்கராஸ்வரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு மகனே. நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு நாராயணா. என் அன்பு மகனான சங்கராசுரனை நீங்கள் பறித்து விட்டீர்கள். தங்கள் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டியை பாதுகாப்பவன் நான். எனக்கென்று கடமைகள் உள்ளது. தங்களுடைய மகன் இப்புவியின் நலனுக்கு தடங்கலாக விளங்கினான். நான் புரிய வைத்தும் புரிந்து கொள்ளவில்லை. ஆதலால் என்னிடம் வேறு எந்த வழியும் இல்லை. உங்களிடம் வழி இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. எங்களுடைய வருத்தத்தை பற்றி உங்களுக்கு கவலை இருந்திருந்தால் எங்களுடைய மகனை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆமாம், நீங்களோ நாராயணர். உங்களால் எல்லாமும் சாத்தியமாகும். என் மகனின் உயிரை திருப்பிக் கொடுத்து விடுங்கள். உலகை காப்பவன் உலகின் நீதியை கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். எங்களுக்கு இருந்ததோ ஒரே ஒரு மகன். அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது? இன்று நான் என்னுடைய மகனை இழந்து விட்டேன். அதோடு குழந்தையை இல்லாதவளாகிவிட்டேன். எனக்கு உங்கள் வருத்தம் புரிகிறது. ஆனால் உலக நியதி இதுதான். உங்களிடம் உங்கள் மகன் இல்லை, ஆனால் உங்கள் மகள் இருக்கிறாளே. நீங்கள் என்னை உங்கள் மகளாக பாவியுங்கள். நான் நன்கு அறிவேன், உங்கள் மகனால் திரும்பி வர இயலாது. ஆனால் உங்கள் தாய் பாசத்திற்காக, குழந்தை சுகத்திற்காக நான் உங்கள் மகளாக இருக்க விரும்புகிறேன். இந்த லக்ஷ்மி இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் அவள் தாய் தந்தையரின் இடத்தை கொடுக்கிறாள். நீங்களும் உங்கள் இதயத்தில் மகள் என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். வாருங்கள் தேவி, வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள். மகள் இல்லம் திரும்புகிறாள்.
அவள் மகள் அல்ல, பழி வாங்கக்கூடியவள். நாராயணன் நம்மிடமிருந்து நம் மகனை பறித்திருக்கிறான். நாம் அங்கிருந்து அவன் லக்ஷ்மியை பறித்து விடலாம். வாத்தியங்கள் முழங்கட்டும், உற்சாகம் பிறக்கட்டும், இனிப்புகள் வழங்குங்கள், அசுரலோகத்தை அலங்கரித்து அழகாக்கி விடுங்கள். அசுரமாதா, உங்கள் முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் தெரிகிறது. நாம் சொர்க்கத்தை வென்றுவிட்டோமா என்ன? அவ்வாறே நினைத்துக்கொள். நம் அசுரர்களுக்கு தரித்திரம், வறுமை, அதோடு செல்வங்களை பறிக்கத்தானே லக்ஷ்மி வந்தாள். நாம் எதையும் இழக்கவில்லை. இந்த தேவ கணங்கள் தான் செல்வத்தை இழந்துள்ளனர். லக்ஷ்மி அவளாகவே நாராயணனை விட்டு பிரிந்து விட்டாள். இதெல்லாம் எவ்வாறு நடந்தது? இது மாமுனிவர் துர்வாசகரின் சாபத்தால் நடந்தது. ஆனால் தேவர்களுக்கு அந்த சாபத்தை வாங்கிக் கொடுப்பதில் கொஞ்சமாக உழைக்க வேண்டி வந்தது. அதைத்தான் செய்தேன். தேவராஜன் இந்திரன் நீங்கள் அளித்த ஆசீர்வாதத்தை அவன் வளர்க்கும் மிருகத்தின் காலடியில் போட்டு நசுக்கி விட்டான். ஸ்ரீயின் வடிவமான லக்ஷ்மியை அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள். தாயே, இன்றே நாம் இதை கொண்டாடியாக வேண்டும். இது கொண்டாட வேண்டிய நேரமில்லை. தாக்குதலுக்கான நேரம் இது. சொர்ணபானு, தேவர்களிடம் ஒன்றுமில்லை. தனம், தானியம், வீரம், ஆற்றல், அனைத்து விதமான லக்ஷ்மியையும் பறிகொடுத்து விட்டார்கள். நீரில்லாத மீனை போல் துடிப்பார்கள். இதுவே சரியான நேரம். தேவர்களை தோற்கடித்து விட்டு சொர்க்கத்தை நாம் கைப்பற்றுவோம். சரியாக சொன்னாய் மகாபலி. நேரமும் காலமும் நமக்கு சாதகமாகவே உள்ளது. அங்கே சத்ரு நிராயுதபாணியாக இருக்கும்போது வெற்றி நிச்சயம் நம் பக்கம் இருக்கும். பெரிய அநியாயம் நிகழ்ந்து விட்டது. செல்வங்களை இழந்த தேவகணங்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இனி சொர்க்கத்தை காப்பாற்ற இயலாது. என் நாராயணரை பாருங்கள். பல இன்னல்களை கடந்து வந்து லக்ஷ்மியும் நாராயணரும் சந்தித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கத்தான் இருந்தார்கள். ஆனால் மாமுனிவரின் சாபத்தால் அவர்களிடம் இருந்ததெல்லாம் பறிபோய்விட்டது. இது உண்மைதான். அவர்கள்தான் அனைத்து உலகத்திற்கும் சுகம் மற்றும் செல்வங்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த சோதனை? மானிடனோ நாராயணனோ, யாருடைய வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமாக இருப்பதில்லை. வேதனைகள், சோதனைகள், இவை இரண்டையும் அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். எதுவும் நம் கையில் இல்லை. காத்திருக்கத்தான் முடியும். பிரிந்திருக்கும் லக்ஷ்மி நாராயணன் எவ்வாறு ஒன்று சேர்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். வணக்கம் தேவி. என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கும் உண்டு. காரணம், நான் உங்கள் மகள். வெறும் வார்த்தையால் மகளாக ஏற்றுக்கொள்ளாமல் கர்மாவால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கடம் வரும்போதெல்லாம் மகள் தகப்பன் வீட்டிற்கு வருவார்கள். நீங்கள் எங்கள் மகளாக இருந்து தகப்பன் வீட்டிற்கு வராமல் பாதாள உலகத்திற்கு செல்கிறீர்கள். தயக்கம் வேண்டாம் மகளே. சமுத்திர உலகம் உன்னுடைய தாய் வீடாகும். எங்களோடு நீ வருகை தந்தால்
நாராயணனும் மகிழ்ச்சி அடைவார். எப்பொழுதும் எனக்கு துணையாக இருப்பது போல தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நாராயணனை துணையாக பார்ப்பீர்கள். என்றும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன். நான் உங்களது அர்த்தாங்கினி மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை துணைவியும் கூட. வாக்கு கொடுங்கள். நீங்கள் என்றும் என் முன்னால் நடக்க வேண்டும். எனது பாதுகாப்பு கவசமாக அல்லாமல் என் வாழ்க்கையின் துணையாக, எனக்கு பாதை அமைப்பவராக இருக்க வேண்டும். இவ்வுலகில் என்னுடைய லக்ஷ்மி எங்கு இருந்தாலும் சரி, நாராயணன் அவர்களை அடைந்தே தீருவான். அவர்களை அடைவதற்காக ஆகாயத்தையும் கிழிப்பான், சமுத்திரத்தையும் கடைந்தெடுப்பான். நான் என் மகனை இழந்தேன். இப்போது உன்னை மகளாக அடைகிறேன். தந்தை ஸ்தானத்தை தருவீர்கள் என்று வாக்களித்தீர்கள். நீயும் என்னை ஒரு தாயாக பாவிக்க வேண்டும் என்று கூறினேன். இன்று வாக்கை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த லக்ஷ்மி இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் அவள் தாய் தந்தையரின் இடத்தை கொடுக்கிறாள். உன் தாய் தந்தையரிடம் இருந்து நீ இவ்வாறு விலகி இருக்க கூடாது. வாருங்கள் மகளே. மகனின் உயிரை பறித்திருக்கிறாய் நாராயணா. இப்போது இருவரின் அன்பை அழிக்கப் போகிறேன். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. உங்களிடமிருந்து பிரிந்த லக்ஷ்மி மீண்டும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாள். சத்ரு. நிழல் இருப்பதால் வெயிலின் மகத்துவம், அதேபோல் வருத்தம் இருந்தால்தான் சந்தோஷத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதேபோல்தான் ஒரு சத்ரு இல்லை என்றால் நாம் முன்னேறி செல்வதற்கு வெற்றியடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆகையால் வெற்றியின் மூல மந்திரமே இதுதான். நாம் முன்னேறி செல்வதற்காக சத்ரு, அதோடு முன்னேறி சென்ற பிறகு நண்பன் என்றும் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் சத்ருவை கடந்து வந்தால்தான் உங்களுக்கும் இந்த நட்பின் வைகுண்டத்தை அனுபவிக்க முடியும். என் அலங்காரம் மற்றும் நாராயணரின் கௌரவம் பாதியிலே நின்றுவிட்டது. நம்முடைய அன்பும் முழுமையடையும், தங்களின் அலங்காரமும் முழுமையடையும். இந்த கால் கொலுசில் இந்த முத்துக்கள் அழகு சேர்க்க வேண்டுமென்றால் அதற்கு என்னுடைய லக்ஷ்மி மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள்.
இது என்ன அசுரமாதா? நம் நிழலைக் கண்டே தேவர்கள் பயந்து போய்விட்டார்கள். அப்படி இருக்க இவர்கள் நம்மோடு எப்படி யுத்தம் புரிவார்கள்? என்ன விஷயம் தேவராஜா? உங்கள் சத்ரு நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து உங்களுக்கே சவால் விடுகிறான். அமைதியாக நிற்கிறீர்கள். உங்கள் ஆயுதத்தை எடுங்கள். சொர்ணபானு, இப்போது இந்த தேவகணங்கள் சொர்க்கத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். இங்குள்ள அனைத்து தேவகணங்களையும் சொர்க்கலோகத்திலிருந்து இப்பொழுதே விரட்டி அடியுங்கள். என்ன பார்க்கிறாய் தேவராஜனே? இப்பொழுது இங்கிருந்து மரியாதையாக போய்விடுகிறாயா, இல்லை உன்னை அவமதித்து வெளியே தள்ளவா? செல். வேண்டும் என்றால் என் கால்களில் விழுந்து கதறு, அல்லது நாராயணன் காலில். ஆனால் சொர்க்கத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும் இந்திரா. நான் மட்டுமல்ல, இனிமேல் உனக்கு உதவி செய்ய நாராயணனாலும் வர இயலாது. நியதியின் சக்கரமானது சுழல ஆரம்பித்து விட்டது இந்திரா. இந்த செல்வங்களை நினைத்து நேற்று வரை நீ அகம்பாவத்தில் ஆடிக்கொண்டிருந்தாய். சுகம் மற்றும் சந்தோஷத்தை இழந்த சொர்க்கம் இன்று இந்த அசுரர்கள் கையில். அதன் காரணமாக இங்கிருந்து சென்று விடு. உதவி செய்யுங்கள் நாராயணரே. நாராயணா, உதவி செய்யுங்கள். காப்பது எனது தர்மம் என்று நான் அறிவேன். ஆனால் மேம்படுவதற்கு முன்பு ஆத்மாவால் இணைவதும் முக்கியம். நம் தவறுகளை ஒப்புக்கொள்வதும் அவசியமாகும். தேவகணங்கள் செய்த தவறை அவர்களே உணர வேண்டும். செல்வங்களை இழந்ததற்கான அகங்காரத்தை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து தேவகணங்களின் நிலைமையா இது? எப்படி? இவர்களின் இந்த நிலைமைக்கு காரணம் இவர்கள்தான் ஜெய விஜயா. இன்று செல்வங்களை இழந்து நிற்பதற்கும் காரணம் இவர்கள்தான். என்ன? லட்சுமி நாராயணர் பிரிவதற்கு இவர்கள் காரணமா? வைகுண்டத்தை இழந்து இப்பொழுது எதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள்? வேறு யாரை தேடிதான் போக? நாராயணரை தவிர வேறு யார் எங்களுக்கு உதவுவார்கள்? நாங்கள் தேவகணங்கள், எங்கள் செழிப்பை நாங்கள் இழந்து நிற்கிறோம். அசுரர்களும் சொர்க்கலோகத்தை பறித்து விட்டார்கள். இது பல வருட கனவு. சொர்க்கலோகத்தை அசுரர்கள் வென்றிருக்க வேண்டும். இன்றுதான் நம்முடைய கனவு நிறைவேறி உள்ளது. இந்த கௌரவம், அதாவது இந்த சிம்மாசனத்திற்கு உண்மையில் இதற்கு உரியவன் நீதான் மகாபலி. சிம்மாசனத்தில் அமரு மகனே. எனக்கு நம்பிக்கை உள்ளது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இந்த சிம்மாசனத்திலிருந்து உன்னை இறக்க முடியாது. இது வெறும் ஆரம்பம்தான் அசுரமாதா. விரைவிலேயே 3 உலகங்களிலும் அசுரர்களின் ராஜ்யம் இருக்கும். சொர்ணபானு, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் அசுரராஜா. உலகை ஆள வேண்டும் என்கிற கனவில் சுரபானு பூமியை நோக்கி கிளம்பி விட்டான். அதர்மத்தின் நட்டூரியங்கள் அங்கு நடக்கப் போகிறது. நல்லவைகள் எல்லாம் அழியப் போகிறது. பூமியில் மூளை முடுக்கெல்லாம் அசுரர்களின் ராஜ்யம் இருக்கும். யாராலும் அவர்களை தடுக்க இயலாது.
அதோடு அவர்களை தடுக்கவும் எங்களால் இயலாது. செல்வமும் செழிப்பையும் எல்லாவற்றையும் இழந்தோம். 4 புறங்களிலும் கலவரம் நடக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் யார் தேவேந்திரா? பிரபு, தவறு செய்துவிட்டோம், தெரியாமல் செய்துவிட்டோம். ஆனால் துர்வாசக மாமுனிவர் சிறிய தவறுக்காக எங்களுக்கு பெரிய சாபத்தை அளித்து விட்டார். எங்கள் மன்னிப்பையும் அவர் ஏற்கவில்லை. யார் தம் தவறுகளை உணர்கிறாரோ அவருக்குத்தான் மன்னிப்பும் திருந்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அதை தாங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். தாங்கள் திருந்த சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. ஆதலால் தங்கள் தவறு மன்னிக்க கூடியது அல்ல தேவேந்திரா, அல்ல தேவேந்திரா, அல்ல தேவேந்திரா. மனதை தூய்மைப்படுத்துங்கள், சிந்தியுங்கள், தங்கள் தவறு என்ன என்பதை உணருங்கள். அந்த மாமுனிவரின் சாபத்திற்கு உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவராஜன் இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்ன? வெறும் ஒரு துச்ச பூமாலையை கொடுக்கிறீர்கள். நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. ஆனால் என் நாராயணர் நிரபராதியாக இருந்தும் தண்டனையை அனுபவிக்கிறார். இதற்கு காரணம் நீங்கள்தான். இதில் உண்மை என்னவென்றால், இங்கு வந்து நிற்பதற்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செய்த தவறை சிறிதளவாவது நீங்கள் உணர ஆரம்பித்தால் இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாராயணரிடம் உங்கள் தவறை ஒப்புக்கொள்ளுங்கள். நாராயணா, அகங்காரமே நாங்கள் செய்த தவறாகும். ஹயக்ரீவனை அழித்ததற்கு பிறகு அனைத்து தேவகணங்களும் சந்தோஷத்தில் தலைத்தார்கள். ஸ்ரீயை சரியாக வழிநடத்துவதை விட்டுவிட்டு மதிமயக்கத்தில் நாங்கள் மூழ்கிவிட்டோம். எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவறினோம். பிரபு, தேவகணங்கள் என்னுடைய கட்டளைக்குத்தான் அடிபணிவார்கள். உண்மையில் இந்த தவறை செய்தது நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள். காரணம், நான் மாமுனிவரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, செல்வங்களையும் அலட்சியப்படுத்தினேன். அதோடு என்னால் தான் உங்களுக்கும் தேவி லக்ஷ்மிக்கும் பிரிவெனும் அக்னியில் எரிய நேரிட்டது. நான் எனது தவறை ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு. அதை திருத்தவும் முயற்சி செய்கிறேன். நீங்கள் என்னை மன்னித்து விட்டாலே போதும். மன்னியுங்கள் நாராயணரே. என்னை மன்னியுங்கள் நாராயணா, என்னை மன்னியுங்கள். நல்லது, நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் தாங்கள் எதை இழந்தீர்களோ அதை அடைவது என் கையில் இல்லை. நீங்கள் எங்களை மன்னித்து விட்டாலே போதும். தண்டனையை ஏற்கும் விதத்தில் நாங்கள் அசுரர்களுக்கு தாசனாகவும் இருந்து விடுவோம். தேவேந்திரன் பேசக்கூடிய பேச்சாகிது. ஒரு புறம் மன்னிப்பு கோரி தங்கள் வீரத்தை காட்டுகிறீர்கள், ஆனால் மறுபுறம்
தாசனாக இருக்க விரும்புகிறீர்கள். இது கோழைத்தனம் அல்லவா? அகங்காரத்தை விட்டு விலகி வந்து அவநம்பிக்கையின் போர்வையை போர்த்திக் கொள்ளாதீர்கள். சரி பிரபு, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோகத்தின் காரணமாக செல்வத்தை இழந்தீர்கள். அதை மீண்டும் அடைய வேண்டுமெனில் நற்கர்மங்களை செய்யுங்கள். இல்லையெனில் தாங்கள் அனைவரும் செல்வ செழிப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். எப்படி சாத்தியமாகும் பிரபு? தைரியமாக இருங்கள். பேரிடர் என்னும் இருள் தைரியம் எனும் தீபத்தாலேயே அழியும். தன்னம்பிக்கையை இழந்தால் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என் ஸ்திரீயும் கிடைக்க மாட்டார். பார்த்தாயா, மகள் வந்ததும் சமுத்திர உலகத்தில் தீபங்கள் தன்னால் எரிகின்றன. மகனே சங்கராஷ்வரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு. பார் மகனே, எங்களுடைய வேதனைகளை உங்களால் உணர முடியும் என்றால் எங்களுடைய மகனை தந்து விடுங்கள். தங்கள் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டியை பாதுகாப்பவன் நான். இது என் கடமையாகும். நீங்கள் என் மகனை திருப்பிக் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு உங்கள் லக்ஷ்மியை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை நாராயணா. உன் தாய் இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் ஸ்ரீ. தாய் தந்தையரின் இதயம் கடலை விட பரந்தும் ஆழமாகவும் இருக்கும். இங்கே உன் வருத்தங்களை நீ மூழ்கெடுத்து விடு. இனி இதுதான் உனது இல்லம். நாங்கள் உன்னுடைய குடும்பம். நீ மகிழ்ச்சியாய் இருக்கலாம். என்னால் சிறிது காலம் இங்கு தங்கிவிட முடியும் தாயே. ஆனால் எனது இல்லம், குடும்பம், உறவுகள், என்னுடைய அத்தனையும் நாராயணர் தானே. அதோடு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவரால் என்னை விட்டு பிரிந்திருக்க இயலாது. என்னை மீண்டும் அழைத்துச் செல்ல அவர் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்தே தீருவார். மகாபிரபு, நீங்களே ஒரு வழியை கூறுங்கள். ஆம் பிரபு, உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடம்தான் தீர்வு உள்ளதே. லக்ஷ்மி தேவி வருவதற்கு நிச்சயம் உங்களிடம் ஒரு வழி இருக்கும். ஆசையால் நான் கிடைக்க மாட்டேன் நாராயணரே. நான் கர்மாவால் தான் கிடைப்பேன். அதற்காக தன் நிலையை உணர்த்த வேண்டும். அதுவும் கர்மாவால். முயற்சி செய்ய வேண்டும். ரிஷி துர்வாசரின் சாபத்தை போக்க நிச்சயம் ஒரு வழி இருக்கும். பாவங்களை அழிக்க புண்ணியம், அதர்மங்களை அழிக்க தர்மம், அதுபோல சாபத்தை கலைக்க வேண்டுமெனில் வரம் பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். ரிஷி துர்வாசர் அளித்த சாபத்தின் ஆற்றலை தேவி லக்ஷ்மியின் வரத்தால் மட்டுமே போக்க முடியும். அந்த வரத்தை சிருஷ்டியில் உள்ள அனைவருக்கும் அளித்திருக்கிறார்கள். அவர்களை நாம் எளிதாக அடைய முடியாது.
கர்மங்களால் மட்டுமே அடைய முடியும். யார் சரியான கர்மங்களை புரிகிறார்களோ அவர்களோடு நாராயணன் துணை புரிவார். நாராயணர் உடன் இருந்தால் தேவி மீண்டும் வருவது நிச்சயமாகிவிடும். சமுத்திரராஜனும் அவர் மனைவி ஜலதேவியும் லக்ஷ்மியை மகளாக்கி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் உங்களை சத்துருவாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் தேவி லக்ஷ்மியை அனுப்பவில்லை என்றால் தேவகணங்களுக்கு செல்வமும் உங்களுக்கு ஸ்ரீயும் கிடைக்க மாட்டார்கள். அவர்களோ தேவி நாராயணர், தாய் தந்தையரை எதிர்த்து செயல்பட மாட்டார்கள்.